எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எலச்சிபாளையம் ஒன்றியம் வேளாக்கவுண்டம்பட்டியை பொறுத்தவரை அது ஒரு ஜங்ஷனான இடம். மக்கள் தொகை அங்கு 3800 பேர் இருந்தாலும் கூட அங்கு பேருந்து வசதிகள் சுற்று வட்டாரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு ஜங்ஷனான பகுதியாக இருப்பதால் அங்கு ஆரம்ப சுகாதார நிலைக்க மீண்டும் பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அதே போல கோலாரம் ஊராட்சியிலே நிலமும் உள்ளது, அதிலேயாவது அட்லீஸ்ட் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்க வேண்டும் என்பதை கேட்டு, நாமக்கல்லிலே பழைய தலைமை மருத்துவமனையிலே காலையில் 4 மணி நேரமும் மாலையில் 4 மணி நேரமும் பணிபுரிகிறார்கள் மருத்துவர்கள். முழுவதுமாக 24 மணி நேரமும் மருத்துவம் செய்ய வேண்டும் என்று கேட்டு, அதே போல் அங்கே ஒரு எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் அடிஷனலாக, ஏன்னா ஜிஹெச் அங்கே இதில் மெடிக்கல் காலேஜில் இருந்த போதிலும் நாமக்கல் பழைய தலைமை மருத்துவத்திலே எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் இருந்தால் கிட்டத்தட்ட 6 தொகுதியில் இருக்கக்கூடிய வருகிறவர்கள் எல்லாம் பயன்படுவார்கள் என்பதை கேட்டு, இதை அமைச்சர் செய்து கொடுப்பாரா என்பதை பேரவை வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேலகவுண்டம்பட்டி கிராமத்தை பொறுத்தவரை 3651 மக்கள் தொகை இருக்கின்ற காரணத்தினால் ஏற்கனவே துணை சுகாதார நிலையத்தின் செயல்பாடுகள் என்பது சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. மரியாதைக்குரிய மன்ற உறுப்பினர்களுடைய கோரிக்கை ஏற்று இந்த கிராமத்திலிருந்து பெரிய மணலியில் இருக்கிற கூடுதல் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு இ சஞ்சீவனி முறையில் மருத்துவ சேவையை மேம்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு நாமக்கல்லிலே இருக்கிற ஒரு மருத்துவமனையில் காலையும் மாலையும் இருக்கிற மருத்துவ சேவையை முழுமையாக செய்திட வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அந்த மருத்துவமனையை பொறுத்தவரை அங்கே இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கோரிக்கை ஏற்று அந்த மருத்துவமனை காலை மாலை என்கின்ற வகையில் மருத்துவ சேவை ஆற்றப்பட்டு வருகிறது. பக்கத்திலேயே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரை ஒரு 700 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனை அங்கே செயல்பாட்டில் இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த மருத்துவமனை ஏற்கனவே சித்த மருத்துவ கல்லூரியாக மாற்றப்பட்டிருக்கிற சூழலிலும் இவருடைய கோரிக்கைகளை ஏற்றுதான் இன்றைக்கு அந்த மருத்துவமனை என்பது பயன்பாட்டில் இருக்கிறது என்பதையும் தங்களின் வாயிலாக மன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்பு உறுப்பினர் சேகர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கபிலர்பாளை ஒன்றியத்தில் ஜேடர்பாளையத்திலிருந்து சித்தாலந்தூர் வரை மொத்தம் 22 கிலோமீட்டர் உள்ளது. அதற்கு இடையில் ஒரு ஆரம்ப துணை சுகாதார நிலையம் ஜமீன் இளம்பலியிலே அமைக்க அரசு முன்வருமா என்பதை பேரவை வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவையின் துணைத் தலைவர் அவர்களே, அமைச்சர் மன்ற உறுப்பினர் அவர்கள் ஏற்கனவே கேட்ட கேள்வியிலும் இந்த கேள்வியிலும் பிரதானமாக சொல்லியிருப்பது இடங்கள் இருக்கிறது என்கின்ற வகையில் சொல்லியிருக்கிறார். இருக்கிற இடத்திலெல்லாம் மருத்துவமனைகள் அமைப்பது என்பது சாத்தியமில்லாதது. மக்கள் தொகை, ஒரு மருத்துவமனைக்கு இன்னொரு மருத்துவமனைக்கு இடையே இருக்கிற தூரம், இவற்றை அடிப்படையாக கொண்டுதான் அந்த விதிமுறைகள் வகுக்கப்பட்டு வருகிறது. என்றாலும் பரமத்தி வேலூரை பொறுத்தவரை கூடச்சேரி, முசிறி ஆகிய 2 இடங்களில் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு அவருடைய கோரிக்கை ஏற்று துணை சுகாதார நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. நல்லூர், கபிலர்மலை ஆகிய 2 இடங்களில் பொது சுகாதார அலகு கட்டிடங்கள் 1 கோடி செலவில் ஏற்கனவே கட்டி முடிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. மாணிக்கம்பாளையத்தில் ஒரு துணை சுகாதார மாணவியர் விடுதி கட்டிடம் ஒன்று கட்டி முடிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் கபிலர்மலை, பரமத்தி, வெங்கரை போன்ற பகுதிகளில் ஆயுஷ் நல மையங்கள் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்பொழுதும் கூட பரமத்தி வேலூரிலே இருக்கிற அரசு மருத்துவமனையில் 23 கோடியே 75 லட்சம் மதிப்பீட்டில் 50 படுக்கைகள் கொண்ட தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் ஒன்று கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஜேடர்பாளையத்தில் ஒரு புதிய சுகாதாரத்துறைக்கு கட்டிடம், அதேபோல் நல்லூரில் ஒரு கட்டிடம், மாணிக்கம்பாளையத்தில் ஒரு கட்டிடம், பாலப்பட்டியில் ஒரு கட்டிடம், வேலகவுண்டம்பட்டியில் ஒரு கட்டிடம், பரமத்தியில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் என்று ஏறத்தாழ 28 கோடியே 95 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான கட்டிடப் பணிகள் அவர் தொகுதியில் மட்டுமே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை தங்களின் வாயிலாக மன்ற உறுப்பினரின் கவனத்திற்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்பு உறுப்பினர் பூமிநாதன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உங்கள் தொகுதி முதலமைச்சருடைய நிதியிலே பாலரங்காபுரம் ஆஸ்பத்திரி 3 கோடியில் சீரமைக்கப்பட்டுள்ளது. அதில் அனைத்து ஓபியிலும் ஏற்கனவே பல்லாயிரக்கணக்கான மக்கள் அந்த காமராசபுரம் ஏரியாவில் இருக்கின்ற மக்களுக்கு பெரிய உதவியாக இருந்தது. இப்போ அதில் அனைத்து ஓபியும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட டாக்டர் மட்டும் வந்து போறதனால் அனைத்து ஓபியும் அங்கே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
பக்கத்திலேயே பெரிய அளவிலான மருத்துவ சேவை தருகிற மருத்துவ கட்டமைப்புகள் தொடங்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் ஒரு சில மருத்துவமனைகளில் தொடக்க அந்த மருத்துவ சேவைகள் மட்டுமே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்றாலும் பெருமதிப்புக்குரிய மன்ற உறுப்பினர்களுடைய ஒரு கோரிக்கையை ஏற்று ஏற்கனவே அந்த மாவட்டத்தின் அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்கள் கூட அந்த மருத்துவமனையில் மகப்பேறு சேவை தொடங்கிட வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அது குறித்தான நடவடிக்கை விரைவில் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்பு உறுப்பினர் கோவிந்தசாமி. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவரே, பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதிக்கு உட்பட்ட கடத்தூர் பேரூராட்சியில் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் பழைய கட்டிடத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. போதுமான இடவசதிகள் இல்லாத காரணத்தால் அங்கு புதிய கட்டிடம் கட்டி கொடுப்பதற்கும் அதே போல மருத்துவர்கள் ஒரு சில காலங்களில் பற்றாக்குறையாக இருக்கிறார்கள். அது மருத்துவர்கள் நிரந்தரமாக போடுவதற்கு இந்த அரசு ஆவணம் செய்யுமா என்று தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பழைய கட்டிடத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது, புதிய கட்டிடம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். இந்த அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னால் வரை ஏறத்தாழ 3000 கட்டிடங்கள், ஒரு 1500 கட்டிடங்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் சிதிலமடைந்தும் ஒரு 1500க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் வாடகை கட்டிடங்களிலும் இயங்கி வந்தது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு ஏறத்தாழ 2000 கட்டிடங்கள் புதிதாக கட்டப்பட்டு இந்த 5 ஆண்டுகளில் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. என்றாலும் பாப்பிரெட்டிப்பட்டியில் அவர் கேட்டிருக்கிற பழைய கட்டிடம் அதனுடைய பயன்பாடு குறித்து ஆய்வு செய்யப்படும். இன்னொன்று, மருத்துவர்கள் பற்றாக்குறை இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். மருத்துவர்களை பொறுத்தவரை இந்த ஆட்சியில் மட்டும்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி 0% வேகன்சி என்கின்ற வகையிலான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அனைவருமே நன்றாக அறிவார்கள். என்றாலும் அவருடைய கோரிக்கை குறித்து கூடுதல் மருத்துவர்கள் நியமிப்பது பற்றிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் மாரிமுத்து. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, திருத்துறைப்பூண்டி தொகுதி விளக்குடி அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மிகவும் பழமையானது. அது இப்பொழுது பழுதடைந்துள்ளது. எனவே விளக்குடி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு புதிய கட்டிடம் வழங்க அமைச்சர் அவர்கள் முன்வருவார்களா என்பதனை தாங்களின் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்கனவே சொன்ன பதிலில் சொன்னதைப் போல ஏறத்தாழ 2000 கட்டிடங்கள் இந்த 5 ஆண்டு காலத்தில் கட்டி முடிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. படிப்படியாக ஒவ்வொரு கட்டிடத்தின் ஸ்திரத்தன்மை குறித்து ஆய்ந்து அந்த புதிய கட்டிடங்கள் கட்டும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாண்புமிகு மன்ற உறுப்பினருடைய கோரிக்கை ஆய்வு செய்யப்பட்டு அந்த கட்டிடம் தேவைப்படின் எதிர்காலத்தில் கட்டுவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் ராஜேஷ். மாண்புமிகு பேரவைத் தலைவர் பயன்படுத்துக. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி, எங்களுடைய சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு 16 கடற்கரை கிராமங்கள் இருக்கின்றன. குறும்பனையிலிருந்து தொடங்கி எங்களுக்கு மார்த்தாண்டந்துறை, நீரோடித்துறை 16 கடற்கரை கிராமங்கள், அதிகமான பாப்புலேஷன் கடற்கரை மக்கள் இருக்காங்க. அந்த பகுதியில் ஒரே ஒரு தூத்தூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த ஆரம்ப சுகாதார நிலையம் தொடக்க காலத்தில் நிறைய மகப்பேறு மருத்துவம் எல்லாம் நடந்த இடம். இன்னைக்கு அதுல அந்த அளவுக்கு இல்லை. அதாவது ஆனால் வெளிநோயாளிகள் அதிகமாக இருக்காங்க, படுக்கைகளும் குறைவா இருக்கு. அந்த அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை நீண்ட காலமாக தொடர்ந்து நான் 4 ஆண்டுகளாக அதை தரம் உயர்த்தி தர வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர்கள் கேட்டிருக்கேன். எங்களுக்கு இந்த அந்த மருத்துவமனையை பொறுத்தவரையில் அது ஒரு முக்கியமான மருத்துவமனை. முக்கியமா மீனவர் மக்கள் அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஏன்னா ரொம்ப தூரம் போய் தான் எங்களுக்கு மெடிக்கல் காலேஜ் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதை அவசர நிலை கருதி, முக்கியத்துவம் கருதி அந்த தூத்தூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை மேம்படுத்தப்பட்ட அப்கிரேடு பிஎஸ்சியா மாற்றி தர வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இது மாதிரியான கேள்விகளுக்கு தொடர்ந்து நிறைய முறை பதிலளித்திருக்கிறேன். ஒன்றிய அரசின் அனுமதி மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு அல்லது புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கான அனுமதியினை தொடர்ந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒரு 100 மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களும், 100 புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்களும், 100 நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களும், ஒரு 500 துணை சுகாதார நிலையங்களையும் தொடர்ந்து கேட்டு ஒரு 10க்கும் மேற்பட்ட முறை ஒன்றிய அரசிடம் அந்த கடிதங்களை கொடுத்து வருகிறோம். அனுமதி கிடைக்கப்பட்டவுடன் நிச்சயம் எதிர்க்கட்சி தலைவர், மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராஜேஷ் அவருடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் எபனேஸ்வர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வார்டு எண் 42 கைலாசம் தெருவில் அமைந்துள்ள
தண்டையார் நகர் அரசு புறநகர் மருத்துவமனையில் அந்த வளாகத்திற்குள் ரூபாய் 10 கோடி மதிப்பீட்டில் மகப்பேறு மற்றும் பச்சிளம் குழந்தைகள் மையத்திற்கான கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. அது எப்போது மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்பதை தங்கள் வாயிலாக அமைச்சரிடம் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தண்டையார்பேட்டையில் கட்டப்பட்டிருக்கிற அந்த கட்டிடமும் அதேபோல் கீழ்ப்பாக்கம் அரசு மனநல நல மருத்துவமனையில் கட்டப்பட்டிருக்கிற கட்டிடமும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் கட்டப்பட்டிருக்கிற ஒரு நரம்பியல் கட்டிடம் போன்ற பல்வேறு கட்டிடங்கள் மிக விரைவில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்படவிருக்கிறது என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் கட்டிடமும் கூட வள்ளியூர் அரசு மருத்துவமனை கட்டிடம் உங்கள் கட்டிடத்திற்கு HR நியமிக்கும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிக விரைவில் வள்ளியூர் கட்டப்பட்டிருக்கிற அந்த மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை விரைவில் பயன்பாட்டுக்கு வருவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகன் 15 மாண்புமிகு உறுப்பினர் திரு எஸ். சதாசிவம் மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு